இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரச மலேசிய கடற்படை இராணுவத்திற்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து, 10 பேர் உயிரிழந்தனர். அரச மலேசிய கடற்படை இராணுவத்திற்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் பயிற்சியின் போது ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதில் விமானிகள் உட்பட 4 பணியாளர்கள், 3 பயணிகள் என மொத்தம் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச மலேசிய கடற்படை இராணுவத்தின் 90வது ஆண்டு கொண்டாட்ட விழா அடுத்த மாதம் மே 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. அந்த விழாவை முன்னிட்டு இன்று காலையில் பேரா மஞ்சோங் லூமூட்டிலுள்ள இராணுவ முகாமில் பயிற்சி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை மணி 9:03 அளவில் சித்தியாவான் திடலில் இருந்து புறப்பட்ட ஹாம் மற்றும் ஃபெனெக் ஆகிய 2 ஹெலிகாப்டர்கள் இராணுவ முகாமிலுள்ள பகுதியினுள் பறந்து கொண்டிருந்த போது ஒன்றோடு ஒன்று மோதியது. அச்சம்பவம் தொடர்பில் காலை மணி 9:50 அளவில் அவசர அழைப்பை பெற்றதை அடுத்து தங்கள் தரப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தை வந்தடைந்த போது 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகியது கண்டறியப்பட்டது. அதில் ஒரு ஹெலிகாப்டரில் பயணித்திருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. மற்றொரு ஹெலிகாப்டரில் 7 பயணித்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்போது ஹெலிகாப்டரினுள் சிக்கிக் கொண்டவர்களை வெளியே கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை அதன் அறிக்கையில் கூறியிருந்தது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டு சிறை தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கையில் துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ ஜஹீட் ஹமீடி வழங்கியிருக்கும் அஃபிடவிட் மனுவின் உள்ளடக்கம் குறித்து மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி டத்தோ டாக்டர் ஹமீட் சுல்தான் அபுபக்கர் ஆலோசனை விடுத்தார். நாட்டின் தலைவர் வெளியிட்டிருந்த ஓர் உத்தரவை சொந்த அரசாங்கம் மறைத்துள்ளதை துணை பிரதமரே கூறியுள்ளது உலக அரசியல் வரலாற்றில் இது முதல் முறை என அவர் சாடினார். ஜஹீட் ஹமீடியின் அஃபிடவிட் மனுவின் உள்ளடக்கம் சட்ட இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது. தற்போது பொது தளத்தில் அந்த மனு வெளியிடப்பட்டுள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு அதன் உள்ளடக்கத்தை விசாரிக்க மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் உத்தரவிட வேண்டும் என்று டாக்டர் ஹமீட் கேட்டுக்கொண்டார். தமது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டு சிறையில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் வழங்கியதாக கூறப்படும் கூடுதல் உத்தரவின் உண்மை நிலையை கண்டறிய நஜீப் ரசாக் நீதிமன்ற நடவடிக்கையை எடுத்திருந்தாலும் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் அவ்விவகாரம் குறித்து விசாரணையை மேற்கொள்ள முடியும். கூட்டரசு அரசியலமைப்பு மலாய் ஆட்சியாளர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவதாக டாக்டர் ஹமீட் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரைகளில் களமிறங்கப் போவதில்லை எனும் MCA கட்சியின் முடிவு தங்களுக்கு ஆதாயத்தை வழங்கும் என பெரிகத்தான் நேஷனலின் தேர்தல் பிரிவு தலைமை இயக்குனர் டத்தோஸ்ரீ சனுசி முகமது நூர் நம்பிக்கை தெரிவித்தார். MCAவுக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையிலான உறவில் ஏற்கனவே விரிசல் ஏற்பட்டுள்ளது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் அந்த விரிசலை மேலும் பெரிதாக்குவதே தங்களது இலக்கு என்றும் அவர் கூறினார். கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை சேர்ந்த வேட்பாளர் களமிறங்கப்படாவிட்டால் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளருக்காக பரப்புரைகளில் ஈடுபடப் போவதில்லை என MCA இதற்கு முன்பு கூறியிருந்தது. அதே கூற்றை மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரனும் முன்வைத்திருந்த நிலையில் பின்னர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை திட்டவட்டமாக மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்கும் DAP கட்சியின் வேட்பாளருக்கு உதவ நினைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் MCA முட்டுக்கட்டை போடாது. அதேவேளையில் அந்த தேர்தலின் பரப்புரைகளில் களமிறங்காமல் ஒதுங்கியிருக்கும் தங்களின் நிலைப்பாட்டை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என MCAவின் தகவல் பிரிவு தலைவர் நியோ சூ சியோங் தெரிவித்தார்.
தேர்தலில் தேசிய முன்னணியிலிருந்து வேட்பாளர் களமிறங்கப்பட்டால் மட்டுமே தங்களின் தரப்பில் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும். தங்கள் கட்சிக்கு எதிராக எத்தகைய கூறுகளை அம்னோவினர் முன்வைத்தாலும் தேசிய முன்னணிக்கான தங்களது விசுவாசத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு அனைத்து தரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும் என நியோ சூ சியாங் வலியுறுத்தினார். நக்ரி சம்பிலான் பாடிக்சன் நீர்ப்பகுதியிலிருந்து கூப்பாங் எனப்படும் சிப்பிகளை எடுப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்னமும் தொடர்வதாக அம்மாநில மீன்வளத்துறை இயக்குநர் கசிம் தாவி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நீர்ப்பகுதியிலிருந்து 3வது முறையாக எடுக்கப்பட்ட சிப்பிகள் மற்றும் நீர் மாதிரிகளை கோலாலம்பூரிலுள்ள மீன்வள உயிரியல் பாதுகாப்பு மையத்தில் சோதனைக்கு உட்படுத்தியதில் அவற்றில் அளவுக்கு அதிகமான உயிர் நச்சுகள் உள்ளது கண்டறியப்பட்டதால் அது உண்பதற்கு பாதுகாப்பானது அல்ல என்றார் அவர். தற்போது 4வது முறையாக அப்பகுதியிலிருந்து பெறப்பட்டுள்ள மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அதன் முடிவு ஏப்ரல் 26ஆம் தேதி தெரியவரும் என கசிம் தாவி கூறினார். ஏப்ரல் 2ஆம் தேதி பாடிக்சன் நீர்ப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்த கூப்பாங் வகை சிப்பிகளை உட்கொண்டிருந்த எண்மர் நச்சுணவு பாதிப்புக்கு இலக்காகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் ஜலான் புக்கிட் பின்தாங்கில் வாகனத்தினுள் சிக்கிக்கொண்ட 2 வயது குழந்தையை மலேசிய பொது தற்காப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நேற்றிரவு மணி 8:30 வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் தென்கொரியாவை சேர்ந்த ஆடவர் தனது மகனுக்கு வாகனத்தினுள் டைப்பர்ஸை மாற்றியுள்ளார். வாகனத்தின் சாவி தனது மகனின் கையில் உள்ளதை அறிந்திடாமல் கதவை அவர் மூடியதால் வாகனத்தின் அனைத்து கதவுகளும் பூட்டிக்கொண்டன. சம்பவத்தின் போது அவ்வாடவரின் மனைவியும் மூத்த பிள்ளையும் வாகனத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். பின்னர் இரவு மணி 8:55 அளவில் அவசர அழைப்பு கிடைத்து சம்பவ இடத்திற்கு வந்த கோலாலம்பூர் பொது தற்காப்பு படையினர் 10 நிமிடங்களில் வாகனத்தின் கதவை திறந்து அச்சிறுவனை மீட்டனர். திரங்கானு பசுட் ஜெர்தேவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயினுள் விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். நேற்றிரவு மணி 8 வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் பொருள் அனுப்புனரான 24 வயது வான் முகமட் குசைமி அபு சுப்யான் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அவ்வாடவர் கம்போங்கராய் துவாவில் உள்ள தமது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அவர் செலுத்திய யமஹா ஏகோ எல்சி ரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது புறத்திலுள்ள கால்வாயினுள் பாய்ந்தது. கால்வாயினுள் நீரோட்டம் அதிகமாக இருந்ததால் விழுந்த பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக பசுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் ரோசாக் முகமட் தெரிவித்தார். சம்பவ இடத்திலேயே பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்ட வேளை சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக பசுட் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அப்துல் ரோசாக் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.